ஏன் சிறையிருப்பு வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ரூத் முதல் அதிகாரத்தில் வாசிக்கிற போது நகோமி சாட்சி சொல்லுகிறா, நான் நிறைவுள்ளவளாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், எனக்கு எல்லாம் இருந்தது, ஒரு குறைவும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த தேசத்திலே பஞ்சம் வருகிறது போல தோன்றின போது அவள் என்ன செய்தாள்னு போட்டிருக்கு தெரியுங்களா? அவள் எருசலேமை விட்டு விட்டு மோவாப் தேசத்துக்கு ஓடி போகிறாள். முதல் 2 வசனங்கள் சொல்லுகிறது, மோவாப் தேசத்துக்கு ஒரு பெரிய குடும்பமாய் கடந்து போனார்கள். வேதம் சொல்லுகிறது, ஒன்றுமில்லாதவளாய் திரும்பி வருகிறாள். ஏன்னா நீங்க எருசலேமை விட்டு பாபிலோனுக்கு போகிற போது, எருசலேமை விட்டு தேவ பிரசன்னத்தை விட்டு, தேவன் கொடுத்திருக்கிற நன்மைகளை விட்டு, அவருடைய அழைப்பை விட்டு நீங்கள் வெளியே போகிற போது, நகோமியினுடைய சாட்சி அதுதான். சொல்லுகிறா, நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? என் வாழ்வில் எத்தனை குறைவுகள் எல்லாவற்றையும் இழந்து. லூக்கா 10:30 சொல்லுகிறது, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போக புறப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாத சூழல். ஏன்னா எருசலேமிலே வாழ்ந்து கொண்டிருந்தவன் எரிகோக்கு போகிற போது வேதம் சொல்லுகிறது, வழி எப்படிப்பட்டதாக இருந்ததா? அவனுடைய வாழ்வில் இருந்த எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போனது. ஏன் இன்னைக்கு ஒண்ணு இல்லாத நிலைமை? ஏன் இன்னைக்கு இப்படிப்பட்ட போராட்டம்? ஏன் இன்றைக்கு இப்படிப்பட்ட சிறையிருப்புன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி வெளியே போனபடியினால். தேவனை ஆராதிக்க வேண்டிய ஜனங்கள், தேவனோடு கூட நிற்க வேண்டிய ஜனங்கள், தேவனுக்கு முகத்தை காட்ட வேண்டியவர்கள் தேவனுக்கு முதுகை காட்டி பின்னாலே போன போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, போராட்டங்களும் பாடுகளும் நிறைந்த சிறையிருப்பின் அனுபவங்கள். ஒருவேளை இந்த காலவேளையில வந்திருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ள இருந்தாலும் ஆண்டவரோடு கூட பேசுகிறார், உன் சிறையிருப்பை மாற்றுவேன். எரேமியா 30:3 சொல்லுகிறது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்புகிறது மாத்திரமல்ல, அவர்கள் பிதாக்களுக்கு நான் பண்ணின அந்த வாக்கு தத்தத்தை அவர்களுக்கு திரும்ப தந்து அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைக்குள்ளாக திரும்ப கொண்டு போய் வைப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.